திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 3 வீடுகளில் புகுந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை, பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையர்களை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காஜா மைதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் காஜா மைதீன், இந்த கொள்ளை முயற்சியானது எப்போது மேற்கொள்ளப்பட்டது? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதுக்கோட்டை மேடு பெருமாள் கோவில் அருகே வசித்து வரும் பெங்களூர் நிதி நிறுவனம் நடத்தி வரும் முருகேஷ், அதே பகுதியைச் சேர்ந்த நடத்துனர் அப்துல் ரஹீம், அபிராமி ஆகிய 3 பேர் வீடுகளில் 2 லட்சம் மதிப்புள்ள ரொக்க பணம், தங்க மோதிரம், வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஆகியவற்றை அருவாள், கத்தி, கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 கொள்ளையர்கள் நகை, பணம் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். புகாரின் பேரில் தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து வழக்கு பதிவு செய்து அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து திருடும் காட்சி பதிவாகியுள்ளது. திருடிவிட்டு எந்த சாலை வழியாக திருடர்கள் தப்பிச் சென்றார்கள் என்பது குறித்து தாராபுரம் போலீசார் நகர் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ள 252 சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தனர். தாராபுரத்தில் வீடு புகுந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம், அதுபோக இருசக்கர வாகனமும் கொள்ளையடித்து செல்லப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் உதவியோடு போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காஜா மைதீன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.